ஒரு லோன் வாங்கியிருக்கோம் பேங்க்கில் நகையை வச்சு. அது நம்மளால் கட்ட முடியல. உதாரணமாக நம்ம ஒரு 2 பவுன் வச்சுருக்கோம்னு வச்சுங்க. ஒரு 60,000 வாங்கியிருக்கிறோம். அதை நம்மளால் திருப்பி கட்ட முடியல. அப்படியே விட்டுடுறோம். அது ஒரு 70,000 ஆயிடுது. வட்டி அது இதுன்னு சேர்ந்து ஒரு 70,000 ஆயிடுதுன்னு வச்சுங்க. நம்மளால் கட்ட முடியல. சரின்ட்டு அப்படியே விட்டுருவோம். பேங்க் என்ன பண்ணுவாங்க, ஒரு தடவை நோட்டீஸ் போடுவாங்க, 2 தடவை நோட்டீஸ் அனுப்புவாங்க. 3வது முறை அவங்க ஏலம் விட ட்ரை பண்ணுவாங்க. ஏலம் விட்டுருவாங்க. அப்போ விடும்போது இப்போ அந்த லோன் அமௌண்ட்டு 70,000. அந்த 70,000க்கு தான் அவங்க ஏலத்துக்கு விடுவாங்களா, அல்லது அந்த நகையினுடைய வேல்யூக்கு ஏலம் விடுவாங்களான்னா, அந்த நகையினுடைய வேல்யூக்கு தான் ஏலம் விடுவாங்க. சப்போஸ் அந்த நகையினுடைய வேல்யூ 90,000 வருதுன்னு வச்சுங்க. அப்போ 90,000 தான் அவங்க ஏலம் விடுவாங்க இல்லையா,